வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே முட்டை மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை மிட்டாயோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கோவா பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும், மற்றபடி ரெசிபி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க முட்டை மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக 1 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து நீங்கள் வந்து கோவா ரெடி பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு கோவா வந்து அதிகமாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்க்லேருந்து நீங்கள் கோவா எடுக்க விரும்பலை, கடைகளில் கோவா வாங்குறீங்க அப்படின்னா அன்ஸ்வீட்டன் கோவான்னு இருக்கும், அது நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் முட்டை மிட்டாய்க்கு கரெக்டாக நமக்கு இருக்கும். இப்போது இந்த ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். இதை அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோவா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் வந்து ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அந்த 1 லிட்டர் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறேன். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், பால் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. பால் வந்து நல்லா சுண்டி கோவா வந்து நமக்கு திரண்டு வரும். பாத்திரத்தோட சைடில் ஒட்டியிருக்கு பாருங்கள் இந்த பால் ஆடைகள், அதெல்லாம் வந்து லைட்டாக எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து கோவா நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கோவா ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்குமே தவிர மீதி ப்ராசஸ்லாம் கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பால் வந்து நல்லா சுண்டி திரண்டு வந்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிளற மாதிரி இருக்கும். பாருங்கள், பால் வந்து எந்த அளவு நல்லா சுண்டி வந்துருச்சு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி ஆயிரும். கடைகளில் முட்டை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். என்ன ஒன்று, கோவா பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா கோவா கடைகளில் வாங்குறத விட வீட்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த முட்டை மிட்டாய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பால் வந்து எவ்வளோ திக்காக நல்லா சுண்டிடுச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், கோவா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். எனக்கு கோவா ரெடி ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் அடுப்புக்கிட்டே நின்று மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வந்து ரெடி பண்ணேன். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். பாருங்கள், கோவா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கோவா மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இதை 2-3 பல்ஸ் விட்டிங்கனாலே போதும், கொஞ்சம் ஸ்மூத்தாகிடும். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் கோவா பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்ச பால் கோவாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் தான் நான் வந்து முட்டை மிட்டாய் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அப்படி இல்லைன்னா பட்டரை கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய்யும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு ஓரமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவாவில் ஊற வச்சுருக்க பாதாம் வந்து சேர்த்துக்கணும். அதுக்காக நான் ஒரு 30 பாதாம் பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு இந்த பாதாமோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பாலோ அல்லது தண்ணி சேர்த்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற வச்ச பாதாமோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது சரியாக 40 கிராம் எனக்கு இருக்கும். நீங்கள் 50 கிராம் கூட பாதாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம தோல் உரிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாதாம், இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா நைஸ் மிக்ஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்க போகிறோம். நம்ம கோவா அரைச்ச அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம பாதாம் உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் பால் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் திக்கான க்ரீமியாக நமக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இப்போ அதனால் நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாதாம் பேஸ்ட் ரெடி பண்ணி நீங்கள் கோவா செய்யும்போது முட்டை மிட்டாய் செய்யும்போது இந்த முட்டை மிட்டாயோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், நல்லா பால் ஊற்றி அரைச்சனால எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாதாம் பேஸ்ட்டை கோவால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி விஸ்க வச்சு கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். 200 கிராம் போல் பவுட்ரு பண்ண சுகரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை மிட்டாயை ரெடி பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த கடாய் எடுத்தேன். இப்போ சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து முட்டை சேர்க்கணும். இப்போது மெயின் இன்க்ரீடியண்ட்டான முட்டையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 5 முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக கலந்து விட முடியும். முட்டை நம்ம ஆட் பண்ண முட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே 5 முட்டையும் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லா முட்டையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஏலக்காய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து பவுட்ரு பண்ண ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்காகும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ நல்லா கொஞ்சம் திரண்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். நல்லா கூல் மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ட்ரேயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அவனில் வைக்க போகிற ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போடணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் ட்ரேயில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே கூட டேரெக்டாக சேர்த்துக்கலாம். பட்டர் ஷீட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த முட்டை மிட்டாய் ப்ரிப்ரேஷனை சேர்த்துக்கலாம். ட்ரேயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் டூத் பிக்கை வச்சு இதை ஈவன் பண்ணிக்கலாம். அப்படியே இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் முட்டை மிட்டாய் வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது மேலே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாதாம் வந்து சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் தான் நீங்கள் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஓடிஜியை 160 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் இப்போ இந்த ட்ரேவை கொண்டு போய் வைக்க போகிறேன். இப்போ ட்ரேவை வந்து ஓடிஜியில் வச்சாச்சு. 160 டிகிரியில் 30லேருந்து 40 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆயிரும். 160 டிகிரியில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வெளியே எடுத்த உடனே நீங்கள் வந்து மேலே அப்படியே நெய் அல்லது பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த முட்டை மிட்டாய் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதனால் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நான் ஒன்றும் பீஸ் போட்டு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். முட்டை டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக. இதில் முட்டை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வராது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முட்டை ஸ்மெல்லு வராது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை மிட்டாயோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க, சும்மா சூப்பராக டேஸ்டியாக ஜூஸியாகவே முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். அதே சமயம் நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த முட்டை மிட்டாயை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.